ஒரு காட்டுல சார்ல்ஸ் அப்படிங்கிற ஒரு சிங்கம் வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. அந்த சிங்கத்துக்கு இப்போ ரொம்பவே வயசாயிடுச்சு. அந்த சிங்கத்துக்கு ஒரே ஒரு புள்ளதான். அந்த புள்ளையோட பேரு எட்வர்ட். ஆனா எட்வர்ட் சிங்கம் ரொம்ப சோம்பேறியான ஒரு முட்டாள் சிங்கம். ஒரு நாள் சார்ல்ஸ் அதோட புள்ள கிட்ட சொல்லுச்சு, எனக்கு இப்போ வயசாயிடுச்சு. நான் என்னோட கடைசி காலத்துல இருக்கேன். நான் உன்னை பத்தி ரொம்ப அதிகமா யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். இதுல யோசிக்க என்ன இருக்கு? நீங்க போனதுக்கு அப்புறம் இந்த காடு ராஜா நான் தானே? அது எனக்கு தெரியும்பா. அத பத்தி தான் நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். உனக்கு இப்ப கூட வேட்டையாடுறதுக்கு வரவே மாட்டேங்குது. நான் சிங்கம்பா. நான் எதுக்கு போய் வேட்டையெல்லாம் ஆடணும் சொல்லுங்க? காட்டுல நிறைய பேர் வேட்டையாடுறாங்க. அவங்க வேட்டையாடினதை நான் சாப்பிட்டுக்கிட்டு நான் சந்தோஷமா இருக்க போறேன். முட்டாள், எனக்கு தெரிஞ்சு போச்சு. நீ ராஜாவானேன்னா இந்த காட்டையே நீ அழிச்சு போட்டுருவ. அப்பா நீங்க என்ன சொல்றீங்கப்பா? நான் சரியா தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். நிஜம் என்னன்னா நீ சிங்கத்தோட பேருக்கு களங்கம். என் வாழ்க்கையில உன்ன மாதிரி சோம்பேறிய நான் பார்த்ததே இல்ல. என் முன்னாடி நிக்காத, இங்கிருந்து போயிரு. இல்லன்னா கோவத்துல நான் உன்னை ஏதாச்சும் பண்ணிடுவேன். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சார்ல்ஸ் சிங்கம் செத்து போச்சு. அன்னையில இருந்து எட்வர்ட் காட்டுக்கு ராஜாவா ஆச்சு. ராஜாவா ஆனதுக்கு அப்புறம் எட்வர்ட் எல்லா விலங்குகளையும் ஒரு சபைக்கு கூப்பிட்டுச்சு. நீங்க என் பேச்சிய நல்லா கேட்டுக்கோங்க. உங்க எல்லாருக்குமே தெரியும் எனக்கு தூக்கம் முக்கியம். நான் இந்த காட்டு ராஜா. இன்னிலிருந்து நீங்க எங்க எல்லாம் வேட்டையாடுறீங்களோ அதுல பாதி என்னோட குகைக்கு வந்து சேரணும். இப்படி சொல்லி சிங்கம் குகைக்குள்ள போயிடுச்சு. எல்லா காட்டு விலங்குகளும் ரொம்ப கோவமா அங்கிருந்து திரும்ப வந்துட்டாங்க. அன்னையில இருந்து அப்படிதான் நடந்துச்சு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் 2 சிறுத்தை புலிகள் கையில ஒரு மாமிச துண்டை எடுத்துக்கிட்டு எட்வர்ட் கிட்ட வந்துச்சுங்க. மகாராஜா, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு நல்ல வேட்டையை நான் பண்ணேன். ஆனா இவன் என்னோட வேட்டையை திருடிட்டான். இல்ல மகாராஜா, இவன் பொய் சொல்றான். நான் அந்த மாதிரி எல்லாம் பண்ணவே இல்லை. இந்த கறி என்னுடையது. இதை வேட்டையாடினது நான். மகாராஜா, நீங்க தான் இதுக்கு ஒரு முடிவு பண்ணணும். நீங்க 2 பேரும் தூக்கத்திலிருந்து என்ன எழுப்பிட்டீங்க. நீங்க இந்த கறி இங்க வச்சுட்டு இங்க இருந்து நீங்க போகலாம். இந்த கறி என்னுடையது. இதுதான் என்னோட தீர்ப்பு. சொல்லுங்க, என்னோட தீர்ப்பு எப்படி இருந்துச்சு? எட்வர்ட் சிங்கம் சொன்னதை கேட்டு 2 சிறுத்தை புலியும் ரொம்ப கோவத்தோட தலையை தொங்க போட்டுட்டு குகையை விட்டு வெளியில வந்துருச்சு. நாங்களே பங்கு போட்டு அதை சாப்பிட்ருக்கலாம். தப்பு பண்ணிட்டோமே. நீ சரியாக தான் சொல்லிக்கிட்டே இருக்க. இவன் ராஜா இல்லை, பெரிய திருடன். இவனை நான் சோம்பேறின்னு மட்டும்தான் நினச்சினே இருந்தேன். இப்போ தெரியுது இவன் சோம்பேறி மட்டும் இல்லை, முட்டாள். இப்படியே நாட்களும் போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் ஒரு நரி ரொம்ப கோவமா அதோட புருஷன் கிட்ட சொல்லுச்சு, இப்படியே எத்தனை நாள் நடக்க போகுதோ? நீ என்ன சொல்ல வர? நாம கஷ்டப்பட்டு வேட்டையாடணும், ஆனா அதுல பாதியே சிங்கராஜாவுக்கு கொடுக்கணுமா? இங்க பாரு, நான் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நான் சிங்கராஜாவுக்கு எதுவும் கொடுக்க போறது இல்ல. அப்படி சொல்லாத. அவங்க காட்டோட ராஜா. அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க நம்மள கொன்னு போட்டுருவாங்க. அது என்ன பண்ணிட போகுது? குகையை விட்டு வெளியே வர்றதுக்கே அவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. அது வெறும் பேருக்கு மட்டும்தான் சிங்கம். நீ வேணும்னா உன்னுடைய பங்கு கொடு. நான் இனிமே கொடுக்க போறதில்ல. அப்படி நரியும் நரியோட புருஷனும் பேசிக்கிட்டு இருக்கிறத யானை கவனமா கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. யானை இதுக்கு முன்னாடி சார்ல்ஸ்க்கு அசிஸ்டண்டா இருந்துச்சு. உடனே யானை எட்வர்ட் சிங்கத்தை பார்க்க குகைக்குள்ள போச்சு. இது எல்லாமே சரியில்லை மகாராஜா. எப்படியே போய்கிட்டே இருந்துச்சுன்னா மக்கள் உங்களை பார்த்து பயப்படவே மாட்டாங்க. இங்க பாரு, எங்க அப்பாவுக்கு மட்டும் நீ யோசனை சொல்லு, எனக்கு இல்ல. எனக்கெல்லாம் யோசனை சொல்ல வராத. நீ போயிங்கிருந்து, எனக்கு தூக்கம் வருது. மகாராஜா, நீங்க சிங்கங்கிறத மறந்துடாதீங்க. சிங்கம் தான் சாப்பாடு தானே தேடிக்கும். மத்தவங்க வேட்டையிலிருந்து அது புடுங்காது. இங்கிருந்து போறியா இல்லையா? மகாராஜா, என் பேச்ச புரிஞ்சுக்கோங்க. நீங்க இப்படியே பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த காட்டுல எலி கூட உங்களை பார்த்து அது கிண்டல் பண்ணும். சிங்கத்தோட ஜாதிக்கு அவமானமாயிரும். உனக்கு என்ன வேணும் இப்போ?
எனக்கு என்ன வேணும்னா நீங்க சிங்கமாகணும். உங்க சோம்பேறித்தனத்தை நீங்க விடணும். இல்லைன்னா மத்த காட்டு சிங்கம் இந்த காட்டோட ராஜாவா ஆயிடும். அது நல்லதுதான். அவன் கூட நண்பனா ஆயி இன்னுமே நல்லா ஓய்வெடுப்பேன். இலவசமா நான் மாமிசத்தை சாப்பிடுவேன். யானை ரொம்பவும் கோவத்தோட குகையை விட்டு வெளியில வந்துச்சு. கொஞ்ச நாள்ல காட்டுல இருக்கிற எல்லாருக்கும் எட்வர்ட் மேல இருந்த பயம் போயிடுச்சு. இப்ப யாருமே அவங்க சம்பாதிச்ச சாப்பாட எட்வர்டுக்கு கொடுக்கறது இல்ல. பசிதான் எட்வர்ட் சிங்கத்தை குகையை விட்டு வெளியில வர வச்சுது. ஒரு நாள் ஒரு கழுத புலி ஒரு மானை வேட்டையாடி சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. அப்ப எட்வர்ட் சிங்கம் அது கிட்ட போச்சு. கழுத புலி, நான் சொன்னது எல்லாத்தையும் நீ கேட்கலையா? என்னோட பகுதியை என்னோட குகைக்கு எதுக்கு எடுத்துட்டு வந்த நீ? அது தப்பாயிடுச்சு மகாராஜா. இன்னொரு வாட்டி இந்த மாதிரியெல்லாம் நான் பண்ணவே மாட்டேன். இங்கிருந்து போ. உனக்கு தண்டனை என்னன்னா இந்த கறியை நீ இங்கேயே விட்டுட்டு போனோம். அப்படி சொல்லி எட்வர்ட் அந்த மாமிசத்தை எடுத்துட்டு அங்கிருந்து போயிடுச்சு. என்னோட வேட்டையை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான். இந்த ராஜாவுக்கு கொஞ்சம் கூட புத்தியே இல்லையா? இரு, இவன் தூங்கிக்கிட்டே இருக்கும்போது அவனை தாக்கி முடிச்சிடுறேன். அப்போ வச்சு காட்டு மக்கள் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. இவன் இந்த காட்டுக்கு அவமானம். அப்படி எட்வர்ட் சிங்கம் அந்த மாமிசத்தை எடுத்துட்டு போகும்போது தனக்குள்ள தானே சொல்லிக்கிச்சு, இந்த மான் கறிய ஏரி பக்கத்துல வச்சு நான் சாப்பிட போறேன். சாப்பிட்ட உடனே தண்ணி குடிக்கணும் இல்லையா? சோம்பேறித்தனத்தால ரொம்ப நாட்கள் நான் தண்ணி சாப்பிடல. அப்படி எட்வர்ட் சிங்கம் அந்த மான் மாமிசத்தை குளத்துக்கு பக்கத்துல உட்காந்து சாப்பிடலான்னு பார்க்கும்போது அந்த மாமிச துண்டு குளத்துல விழுந்துருச்சு. அடடா, இப்படி ஆயிடுச்சு. கறி ஏரியில விழுந்துருச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டதுனால இந்த கறி கிடைச்சது. சாப்பிடலன்னா பசிக்குமே. எட்வர்ட் இப்படி சொல்லிக்கிட்டு தான் இருந்துச்சு. அப்போ திடீர்னு அந்த குளத்துல இருந்த தண்ணி சூடாக ஆரம்பிச்சுது. திடீர்னு கொதிக்க ஆரம்பிச்சு அதுல இருந்து பபிள்ஸ் எல்லாமே வந்துச்சு. அதுக்கப்புறம் புகையிலிருந்து ஒரு அழகான தேவதை எட்வர்ட் முன்னாடி வந்து நின்னாங்க. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் குளத்துல நீ மாமிச துண்ட போட்டிருப்ப? நீ யார்கிட்ட பேசிக்கிட்டே இருக்குன்னு தெரியுமா? நான் இந்த காட்டு ராஜா எட்வர்ட். என்ன மன்னிச்சிடு காட்டு ராஜா, எனக்கு தெரியாது. நான் ஏதோ ஒரு சாதாரண சிங்கமா தான் உன்னை நினைச்சேன். நீ யாரு? நான் இதோ இந்த குளத்துக்கு சொந்தக்காரி. இந்த குளமும் உங்க காட்டுல தான் இருக்கு. அதனால நீங்க எனக்கும் தான் மகாராஜா. அப்படின்னா ராஜாவோட கட்டளைய நீ மதிக்கணும். என்னோட கறிய நீ குடு. எனக்கு ரொம்ப பசிக்குது. ஆனா அது இப்ப செய்ய முடியாது ராஜா. அந்த மாமிச துண்டுக்கு பதிலா நீங்க வேற என்ன வேணும்னாலும் கேளுங்க, அது நான் உங்களுக்கு கொடுக்கறேன். அப்படி அந்த தேவதை சொன்னதை கேட்டு எட்வர்ட் சிங்கம் ரொம்பவே கோவப்பட்டுச்சு. முட்டாள், உனக்கு தெரியுமா எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கறிய நான் ஹைனா கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தேன்னு? சாயங்காலமாக போகுது. சாப்பிடாம இருந்தனால எனக்கு சத்தியம் இல்ல. எட்வர்ட் அப்படி கத்துனதுனால அந்த அழகான தேவதை எட்வர்ட அப்படியே நின்னு பாத்துக்கிட்டு இருந்துச்சு. நான் உன்கிட்ட என்ன கேட்டாலும் கூட நீ அத கொடுப்பியா? நிச்சயமா. நீங்க என்ன கேட்டாலும் சரி, அது என்னால கொடுக்க முடியும். சரி கேளு. எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. எனக்கு ஒரு அண்ணன் இருந்திருந்தா இந்த காட்டாவன் பாத்துப்பா. நான் ராஜாவாயி இந்த காட்டை ஆழ்வேன். அவ வேட்டையாடின உணவை நான் சாப்பிட்டுப்பேன். காட்டுக்கு ஒரு ராஜா தான் இருக்க முடியும். உனக்கு கூட பிறந்தவங்க இருந்திருந்தா உன்ன அவங்க வாழ விட்டுருக்க மாட்டாங்கல்ல. ஆனா நீ விருப்பப்பட்டு கேக்குற. நீ விருப்பப்படுறதுனால அதை நான் அப்படியே செஞ்சு கொடுக்கறேன். அப்படி தேவதை சொன்ன உடனேயே அந்த மந்திர குளத்துக்குள்ள இருந்து எட்வர்ட் சிங்கம் மாதிரியே இருக்கிற இன்னொரு சிங்கம் எகிரி குதிச்சு வெளியில வந்துச்சு. அதுக்கப்புறமா அந்த தேவதை அங்கிருந்து மறைஞ்சிட்டாங்க. எட்வர்ட் அந்த இன்னொரு சிங்கத்தை பார்த்து சொல்லுச்சு, நீ என்னோட தம்பி, நான் ராஜா. போ, எனக்காக காட்டுல வேட்டையாடி சாப்பாடு எடுத்துட்டு வா. போ. உனக்கு என்ன மண்டை குழம்பி போச்சா? இந்த காட்டு ராஜா நான் தான். அப்படின்னு சொல்லி அந்த சிங்கம் எட்வர்ட் சிங்கத்தை கொண்டு போட்டுருச்சு. அதுக்கப்புறம் அன்னையில இருந்து அந்த சிங்கம் காட்டுக்கு ராஜாவா மாறிச்சு. காட்டுல இருக்கிற விலங்குகளை நல்லபடியா பாத்துக்குச்சு.